வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்லா பஞ்சு போல் சிக்கன் வெந்து சூப்பராக குக்கர்லேயே பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பலாம் சிரமமே பட வேணாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே தேங்காய் ஒரு 4-5 பற்கள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமான ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக நான் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் சொன்ன அளவில் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது கூடவே நான் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சீரகத்தூள் சேர்க்கலன்னா சீரகமும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஒன்று கூட அந்த தட்டுப்படாத மாதிரி சூப்பராக மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். நீங்கள் இல்லை அப்படின்னா வேறு எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்தாச்சு. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் பாதி வெங்காயம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருப்போம். ஸோ சின்ன வெங்காயம் ஈஸியாக டக்குன்னு வதங்கிடும். கொஞ்ச நேரத்துலேயே வதங்கிடும். நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இது தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நான் 2 சின்ன தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே கட் பண்ணி விட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கனை நான் மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை தக்காளி வதங்கின அப்புறமா நான் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயும் போட்டு நல்லா வதக்குங்க. அது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நம்ம கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா ஆகிறதுக்காக நம்ம மொத்தமாக அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துருப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியும், அந்த பேஸ்ட் நல்லா திக்காக அரைச்சதுனால எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். தேங்காயெல்லாம் போட்டு செம்ம ரிச்சாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுவோம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வதக்கியும் நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் வெங்காயத்தை கூட சேர்த்தே நீங்கள் வதக்கிடலாம். நான் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கும். மசாலா இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் நல்லா வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக சுண்டி நல்லா அந்த மசாலாலாம் கொஞ்சம் ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் கரெக்டாக ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சின்ன டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1/4 கிலோ சிக்கனுக்கால அளவு இது. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிட்டு இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இன்றைக்கி கொத்தமல்லி நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இன்றைக்கி கல்லுப்பு போட்டிருக்கோம். கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. தூள் உப்பு அப்படின்னா அது 1.5 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் போட்டுடலாம். விசில் போட்டோன்னே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ்
to 4 minutes நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே நல்லா மிதந்து வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் கொஞ்சமாக மிளகு வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிட்டேன். செம்ம சூப்பராக ஸ்மெல் இருந்துச்சுங்க. அந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலா சேர்த்தப்பே வீடெல்லாம் செம்ம ஸ்மெல்லு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சர்வ் பண்ண நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி இட்லி கூட தான் நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் குழம்பு வந்துட்டு நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கூடயுமே செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலா நம்ம சேர்த்தப்பே பயங்கர வாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.